இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கான நிவாரணத் தொகை அதிகரிப்பு 6 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கிறது தமிழக வெற்றி கழகம். யார் யார் கலந்து கொள்வது, எதை பற்றி பேசுவது என்பது குறித்து தவேக நிர்வாகிகள் ஆலோசனை. ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறது. திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு எதிர்கொள்கிறது, மொழியை கொண்டு வந்து நம்ம மேல திணிக்கிறாங்க, நமக்கு வர வேண்டிய நிதி வருவதில்லை. இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை நாம் தமிழர்களாக நின்று எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு ஒற்றுமையாக நாம் செயல்பட வேண்டும். ராமநாதபுரம் உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை. கணக்கில் வராத 5,60,000 ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க மறுப்பு. பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரின் விடுதலையை எதிர்த்து சிபிசிஐடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் ஏற்பு. தவேக சார்பில் வரும் 7ஆம் தேதியன்று ராயப்பேட்டை YMCA அரங்கில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. கட்சி தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மேட்டூர் அனல் மின் நிலைய தொழிலாளர்கள் 4வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். அனல் மின் நிலையம் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அமைச்சர் துரைமுருகன் பேசிக் கொண்டிருக்கும் போது சேரை தலையில் வைத்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்ட மக்கள். சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற மக்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டதாக தகவல். தனியார் நிதி நிறுவனத்தின் சார்பாக பணம் வசூல் செய்ய சென்ற தஞ்சை மாவட்ட இளைஞர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கொலை. உடல் சொந்த ஊர் கொண்டுவரப்பட்ட நிலையில் திருவிடைமருதூர் அருகே ஏராளமானோர் திரண்டு சாலை மறியல். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 16 வயது சிறுமியின் கர்ப்பத்திற்கு காரணமான அக்காவின் கணவன் கைது. உடந்தையாக இருந்த சிறுமியின் காதலனையும் போக்சோவில் கைது செய்து விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே காதலனை கொலை செய்ய முயற்சித்த விவகாரம். டீயில் எலி பேஸ்ட் கலந்து கொலை செய்ய முயற்சி செய்ததாக இளம்பெண் ரம்யா கைது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சாய தொழிற்சாலையால் மாசுபாடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. மக்கள் பாதிக்கப்படுவதால் ஆலையை மூடக்கோரி போராட்டம். மக்களின் உயிர் மீது விளையாடாதே, சுகாதார காற்று வேண்டும். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அருகே சொந்த குடும்பத்தில் 3 சென்ட் நில பிரச்சினை காரணமாக அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியல். தாய் மற்றும் மகளுக்கு இடையே வாக்குவாதம் ஊற்றி கைகலப்பாகவும் மாறியதால் பரபரப்பு. மனிதர் வனவிலங்குகள் மோதலை தடுக்கும் நிர்வாக பயிற்சி மையம் கோவையில் அமைக்கப்படும். और वही सफलता के अंदर छिपा हुआ है।
वाइल्ड लाइफ का संरक्षण किसी एक देश का नहीं बल्कि एक यूनिवर्सल கிர் வனவிலங்கு சரணாலயத்தில் சஃபாரி செய்த பின் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேச்சு. சமூக நீதியை உறுதி செய்யும் அரசமைப்பு சட்ட நிறுவனங்களில் முக்கிய பதவிகளை நிரப்பாமல் வைத்துள்ள மத்திய பாஜக அரசு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் காலி இடங்களை நிரப்புமாறு ராகுல் காந்தி வலியுறுத்தல். ஆம் ஆத்மி ஆட்சி காலத்தில் மொஹல்லா கிளினிக் என்ற பெயரில் ஊழல் மட்டுமே நடைபெற்றது. கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதால் சுகாதாரத்துறை அவசர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக டெல்லி முதல்வர் ரேகா குப்தா குற்றச்சாட்டு. பகுஜன் சமாஜ் அடுத்த வாரிசு என்று கருதப்பட்ட ஆகாஷ் ஆனந்தை கட்சியிலிருந்து வெளியேற்றிய மாயாவதி. மாமனார் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆடுவதால் கட்சி நலன்கள் பாதிக்கப்படுவதாக விளக்கம். ஹரியானாவில் காங்கிரஸ் பெண் பிரமுகர் கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் வைத்து சடலம் வீசப்பட்ட சம்பவம். இன்ஸ்டாவில் பழகி வீட்டுக்கு சென்று மொபைல் சார்ஜர் கேபிளால் கழுத்தை இறுக்கி கொலை செய்து கொள்ளையடித்தவன் கைது. ஹரியானாவில் காங்கிரஸ் பெண் நிர்வாகி கொலை வழக்கில் புதிய சிசிடிவி காட்சி வெளியீடு. கொன்று உடலை சூட்கேஸில் வைத்து இழுத்து செல்லும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனை. பெண்ணின் பராமரிப்பில் இருந்த குழந்தை உயிரிழந்ததால் தண்டனை வழங்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தகவல். லடாக்கில் கடும் பனிப்பொழிவால் சாலையை மூடிய வெண்போர்வை. விளையாட்டு வீரருக்கு பொருத்தமற்ற உடல் பருமனுடன் ரோஹித் சர்மா இருப்பதாக வெளியிடப்பட்ட பதிவு. உருவக்கேலி என பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் பதிவை நீக்கினார் காங்கிரஸ் பிரமுகர் ஷாமா முகமது. ஜெர்மனியில் டசல்ட்ரோஃப் நகரில் நடைபெற்ற ஸ்ட்ரீட் கார்னிவல் நிகழ்ச்சியில் ட்ரம்பை கேலி செய்யும் உருவ பொம்மைகள். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் குஜராத் அணி அபார வெற்றி. 81 ரன்கள் வித்தியாசத்தில் யூபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிப்ரவரி மாத உண்டியல் காணிக்கை 3,09 லட்சம் ரூபாய் வசூல். 1.390 கிலோ தங்கம் மற்றும் 23.5 கிலோ வெள்ளியை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். சேலம் மாவட்டம் கல்வடங்கம் அங்காளம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற தேர் திருவிழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சென்று வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் கோவிலூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா கோலாகலம். மாசி தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம்.